ஹாய், ஐ எம் டயட்டீஷியன் நவரா ஃப்ரம் கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோயில். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக கோளாறு, நாள்பட்ட சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் இருக்கிற சில மித்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்பட்ட சிறுநீரக கோளாறுகள்னு நம்ம எந்த நிலையில் சொல்லுவோம் அப்படின்னா, இரத்தத்தில் உப்போட அளவுகள் அதிகமாகும்போது நம்ம அதை சிறுநீரக கோளாறுகள் இருக்குது, சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து யூரியா, கிரியாட்டினின், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி பல வகையான உப்புக்கள் ரத்தத்தில் இருக்கும். ஸோ கழிவுகள் டெய்லி நம்மளோட உடம்புகளில் உருவாகிட்டு இருக்கு. கிட்னி அதை யூரின் மூலமாக வெளியேற்றிட்டு இருக்கும். ஸோ இது வெளியேற திறன் பாதிப்படையும் போது நம்ம ரத்தத்தில் அந்த உப்புகளோட அளவுகள் அதிகமாகுது. ஸோ இந்த உப்பு சத்து பிரச்சனை வந்த உடனே நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற சோடியம் குளோரைடு அப்படிங்கிற அந்த வெள்ளை உப்பை சுத்தமாக உபயோகப்படுத்தாமல் விட்டுடுறாங்க. இதனால நமக்கு ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய கெஸ்ட்டு பார்த்தோன்னா சிவியர் ஹைப்போனெட்ரிமியா அந்த கண்டிஷனில் நம்மளை வந்து ரீச் ஆகுறாங்க. இதனால தலைவலி, மயக்கம், டயர்ட்னஸ்ஸு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, பேச்சில் ஒரு தெளிவின்மை, இந்த மாதிரி சிம்டம்ஸோட அவங்க வர்றாங்க. ஸோ இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கும்போது அதோட சேர்ந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் காலில் வீக்கம், உடம்புல நீர் கோர்க்கிற தன்மை ஜாஸ்தி இருந்தனாலும், நீர் வெளியேற தன்மை யூரின் அவுட்புட் ரொம்பவே கம்மியாக இருந்தனாலும் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்பட வேண்டியிருக்கும். அதாவது அந்த சோடியம் குளோரைடு நம்ம கம்மியாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 3 to 4 கிராம் வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன். ஸோ அதனால் முழுமையாக தவிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. நம்ம என்ன தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிறோன்னா, யூரியா, கிரியாட் அந்த மாதிரி உப்பு பொதுவாகவே புரத சத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான கழிவு. ஸோ நம்ம வந்து புரோட்டீன் உணவை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். புரோட்டீன் உணவுகள்னால் மீன், முட்டை, இறைச்சி, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பயறு மற்றும் பருப்பு வகைகள். இதையும் நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே கிட்னி பாதிப்படைஞ்சிருச்சு, முழுவதுமாக புரோட்டீன் உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஸோ கிட்னி டிசீஸை வந்து நம்மளோட நெஃப்ராலஜிஸ்ட்டு ஸ்டேஜ் வைஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறமா அதற்கேற்ற மாதிரி ஸ்டேஜஸ் வச்சுட்டு நம்ம ப்ரோட்டீன் ரெக்கமெண்டேஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாமல் நமக்குள்ளாலேயே நம்ம ஓவர் திங்க் பண்ணிவிட்டு எல்லா விதமான உணவுகளையும் தவிர்க்கிறதுனால நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு டயட்டீஷியன் அண்ட் நெஃப்ராலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.